வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பில்லா பிளானட்டோரியத்துலேருந்து சயின்ஸோ மேக்ஸ் எக்ஸிபிஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் பிளானட்டோரியத்துக்கு போன வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த பிரம்மோஸுங்கிற ஏவுகணை தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் தயாரித்த ஒரு ஏவுகணை. இது போய் ஒரு அணுகுண்டு மாதிரி. இதுதான் இப்போ ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் வாரில் கூட இந்த அணுகுண்டு தான் யூஸ் பண்ணியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. நம்ம இதெல்லாம் நேரில் பார்க்க முடியாது. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் அதில் பார்க்க தான் முடியும். இந்த பிரம்மோஸுங்கிறது தான் இப்போ ரீசெண்டாக இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வாரில் யூஸ் பண்ணி அழிக்க யூஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். இது வந்து இந்தியாவிலே தயாரித்த ஏவுகணை. இந்த இது வந்து நம்ம துல்லியமாக எந்த இடத்துல நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணுறோமோ அங்கே போய் டைரெக்டாக வெடிக்கிற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த வீடியோ. அப்புறம் சின்ன சின்ன ஸ்பெசிமென்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக போர் விமானம் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து லைவ் கேமரா, அந்த காலத்தில் யூஸ் பண்ண லைவாக இருக்கிற கேமராலாம் வச்சுருந்தாங்க. இதுதான் பிரம்மோஸோட லான்ச்சர். இப்படி தான் இருக்கும். இந்த வண்டியில் போய் தான் அந்த பிரம்மோஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இது வந்து இது வந்து மேக்ஸ். இது கணித மேதை ராமானுஜருங்கிறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். அவரோட டைம் டூரேஷன் வந்து போட்டிருந்தாங்க. 1887 இது வந்து இந்த ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பாதரசம் லிக்விடில் போட்டு அந்த ஸ்பெசிமென்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்துட்டு உள்ளே வந்துட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி நம்ம இவ்வளோ நாள் அனுப்பின ஏவுகணை இது எல்லாமே இருந்துச்சு.